இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மக்கள் தொகை நம்ம விட 3 மடங்கு கம்மி. அப்ப ஆட்கள் குறைவாக இருக்கக்கூடிய தேசமாக இது இருக்கிறது. அப்ப முதல் வேலை பார்த்தா நம்ம நினைக்கிறோம் ஐடிலாம் வந்த பிறகு அமெரிக்கா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிடையாது. அமெரிக்கா 1900 அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட்டனு, காஜா கட்டுறது, காலர் வைக்கிறது, சட்டை, பேண்ட், ஷூ, டாய்லெட் பேப்பரு, இதெல்லாம் எங்கே மனித பலம் இருக்கிறதோ அந்த நாடுகள்கிட்ட வாங்கிக்க. அப்ப நாம என்ன பண்ணோம், எதுலாம் 100 மடங்கு லாபம் இருந்தா அது மட்டும் பண்றான் அப்படின்னா ட்ரெயின் விட்டான். 1899 360 அடிக்கு கீழே மேன்ஹாட்டன்ல ட்ரெயின் விட்டான். ஏன் ட்ரெயின் விட்டான் அப்படின்னா லாபம் அதிகம். எனிதிங் which can incorporate a right technology will grow. விஷயம் அதுதான். நீங்க ஒரு ரயில் பெட்டியுடைய விலை 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சஞ்சபாவில் வந்திருக்கலாம். ஒரு ரயில் பெட்டியுடைய விலை 1 லட்சம் ரூபாய். 10 ரயில் பெட்டியுடைய விலை 10 லட்சம் ரூபாய். ஆனா அதுக்கு முன்னால இன்ஜின்ங்கிற ஒரு டெக்னாலஜியை மாற்றி நீங்க ஓட விட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு ரயில் பெட்டியும் 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம் இல்லையா? Right incorporation with the technology is much more important. ஏன்னா இது டெக்னிக்கல் வேர்ல்ட். எஸ்பெஷலி 2000க்கு பிறகு பிறந்தவங்க தான் நிறைய பேர் இங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பான் வித் சில்வர்ஸ் பண்ணுற மாதிரி பான் வித் டெக்னாலஜியோடு பிறந்தவர்கள் நீங்கள் சரியாக டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு. எக்ஸைட்மெண்ட் டெக்னாலஜி கிடையாது. எதெல்லாம் ஃபன்னா இருக்கு, ஈஸியா இருக்கு, அது இல்லை. எந்த டெக்னாலஜி மிகச் சரியாக இருக்குமோ அந்த டெக்னாலஜி உங்க